என்ன செய்ய போகிறோன்னா அந்த இது ஃபவுண்டைன் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முட்டை வேஸ்ட்டு டப்பா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அக்வாரியம் மோட்டர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு டியூப் அந்த கட்டைப்பையில் இருக்குல்ல, அந்த டியூபை வந்து ஹீட் பண்ணி லைட்டர் ஏதாவது வச்சு ஹீட் பண்ணி இந்த மாதிரி 3 மடக்கி திரும்பியும் தண்ணி இப்படி உள்ளே இருக்குதா இழுத்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து திரும்பி உள்ள கீழே விடுதுல, அதுதான் இப்போ வேறு என்னென்னா உங்களுக்கு கல் வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி சும்மா அந்த டைஸ் வச்சு நானே ஒரு டிசைன் பண்ணேன் மேலே இங்கே இருக்கிறதுக்கு. நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பிளேஸில் வந்து ஏதாவது ஒரு இந்த டப்பாவை கவுத்தி வச்சுட்டு ஏதாவது கார்டு ஏதாவது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சில இந்த பிளாஸ்டிக் லீவ்ஸ் இருக்குல்ல அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ், இது ஒரு கார், சும்மா ஒரு லாரியாட்ட டிராக்டர், அப்புறம் ஒரு லீஃப் அந்த பிளாஸ்டிக் லீஃபு, இதெல்லாம் டைஸ் சும்மா ஒரு லுக்குக்கு. அப்புறம் மினியான், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சின்ன கல், ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இது இருக்குல்ல மோட்டரு, இதை வந்து அடியில் வந்து ஒரு புஷ் இருக்கும். இது ஆக்சுவலி அக்வாரியம் மோட்ரு ஏர் வந்து தர மாட்டேங்குது, இது பம்பாட்ட வேலை செய்யுது. எப்படின்னா தண்ணி உள்ளே எடுத்தால் வெளியே ஏர் தான் வரணும், பபிள்ஸ் ஆட்டை, அது வர மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. அதனால் பம்ப் ஆக்கி வச்சுக்க. ஓகே, இதை வந்து அப்படியே உள்ள வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்ஷு தெரியும், அந்த புஷ்ஷில் தான் மொட்டை வைக்க போகிறோம். இந்த தண்ணி இழுக்கிற பக்கம் இருக்குல்ல, இழுக்கிற பக்கம் வந்து அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது கல் கீச்சு வச்சிங்கன்னா அப்புறம் கல் வச்சிங்கன்னா அதை போய் அடைச்சிக்கணும். ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கணும், ஓகேவா. இதை வச்சு தண்ணி வந்து உள் பக்கமாக ஒழுகணும், இப்படி. அதனால பேசாமல் இந்த ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம். பேசாமல் இதை தூக்கிட்டு இதை எடுத்துடலாம் கைஸ். இதுக்கு பதில் ஒரு டப்பா எடுத்து அது உள்ளே வச்சுருங்க. டப்பா இந்த மாதிரி அதை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த புஷ் இதோட வச்சுருங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஹைட்டாக வரும், தண்ணி நிறையா ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு என்ன பண்ணலாம், இதுவும் ஹைட்டாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, நம்ம இப்படியே உள்ள வச்சுக்கலாம். உள்ளே வச்சாச்சா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த டப்பாவை அப்படியே கமுத்துவோம். அதுக்கு முன்னாடி கல்லெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். கல்லை அப்படியே போட்டுக்கலாம். கல்லை போட்டாச்சு, நல்லா உள்ளே போட்டாச்சு கைஸ். நல்லா கொஞ்சம் என்கிட்ட கல் கம்மியாக தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறது, இந்த டப்பா இருக்குல்ல, டப்பா வந்து இப்படி வைக்கிற அளவுக்கு சுற்றியும் கல்லில் எடுத்துக்கலாம். இப்போ டப்பா இருக்குல்ல, இதை அப்படியே மேலே வச்சுருவோமா. இப்போ அதுக்கு சுற்றி கல்லை போட்டுக்கலாம், மேலேயும் கல் வச்சுக்கலாம். மேலே கல் வச்சா கீழே தான் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நல்லா கீழே நல்லா பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க. கல் சுற்றி வச்சாச்சுன்னா அடுத்த டப்பா இருக்குல்ல, அடுத்த டப்பாவை அதுக்கு சைடில் வச்சுக்கணும். சைடுனா கொஞ்சம் மேலே அதோட ஹைட்டுக்கே வச்சிடலாம். கரெக்டாக தண்ணி இங்கேருந்து இருக்கும். நம்ம அடுத்த டப்பா இங்கே வச்சிடலாம், ஓகேவா. இப்போ நமக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிடலாம். பிளான்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுட்டு கல்லை சுற்றி வச்சுக்கலாம், அவ்வளோதான், ஓகேவா. மினியான்ஸ் பொம்மை கூட இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டப்பா இருந்துச்சுன்னு வைங்க கைஸ், எக்ஸ்ட்ராவாக ஒரு டப்பா இருந்துச்சுன்னா இங்கே வைக்கலாம். ஆக்சுவலி இங்கே வைக்கிற தண்ணிலாம் வெளியே லீக் அடிக்கும், வெளியே தெளிக்கக்கூடாது. ஸோ மினியான்ஸ் இங்கே வச்சுக்கலாம், நின்றுச்சுன்னா வச்சுக்கோங்க. இது வந்து தலையாட்டி பொம்மை மினியான்ஸ். ட்ரக் எப்படி இருந்தாலும் வைக்க முடியுமான்னு தெரியல, சரி வச்சு பார்ப்போம். இது ஆக்சுவலி சும்மா ஒரு இது
வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு டைஸ் வேணாம், ஒரு 2 போதும். அதுக்கப்புறம் அந்த லீஃப், பிளாஸ்டிக் லீஃப் இருக்குல்ல, அதை ஒன்றா இதை சுற்றி வைங்க. சுற்றியோ இல்லாட்டி அதுக்கு மேலேயோ வைக்கணும். மினியன்ஸ் தெரியும். அப்போ மினியன்ஸ் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த மோட்டருக்கு மேலே வச்சிடலாம். உள்ளே அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி. அப்படி இருந்தாலும் மேலேருந்து பார்த்தா சில இதுதான் தெரியும். உள்ளே வந்து பார்க்கணும். ஒரு டைஸ் வச்சு இன்னொரு டைஸ் அப்படியே கீழே லிஃப்ட் பண்ணணும். வச்சாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக இலை எல்லாத்தையும் போடணும். இன்னும் 2 இலை இருக்குது கைஸ், அதே எடுத்து வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் அக்வாரியமில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 சொல்கிறானுங்க. உங்களுக்கு ஆன்லைனில் வேணும்னா பார்த்து வாங்கிக்கலாம், கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாச்சூஸில் வேணால் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்மளுக்கு ஃபவுண்டெயினே ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான், சிம்பிளாக உங்களுக்கு ஃபவுண்டெயின் வேணும்னா இது கொஞ்சம் ஈஸி, ரொம்பவே ஈஸி. நல்லா காடு அந்த மாதிரி தெரியணும். அப்போ நீங்கள் மினியன்ஸ் எடுத்து இப்போ தாராளமாக இந்த கல் மேலே நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ ஒரு லுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன, ஜாருக்கு தண்ணி எடுத்து ஊற்றிடணும். பொறுமையாக ஊற்றுங்க கைஸ், மொத்தமாக ஊற்றிடுறீங்க. இந்த மோட்டர் மறையிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஆக்சுவலி இன்னொரு பிரச்சனை, இந்த டப்பாலையில் இந்த பபுள்ஸ் இருக்குல்ல, ஏர் பபுள்ஸ், அது வந்து உள்ளே இருந்து அப்படியே டப்பாவே மேலே தூக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக சாய்ச்சிட்டோம்னா ஏர்லாம் போயிடும். அவ்வளோதான், ஏர்லாம் போயிடும். இப்போ நம்ம இதை இங்கே வச்சிடலாம். மினியன்ஸ் இருக்கு, தண்ணி வச்சிடலாம். மோட்டர் மறையிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஃபவுண்டெயின் ரெடி. ஆக்சுவலி இந்த மோட்டர் ரொம்ப நாள் ஆச்சு, ஓடியே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் தெரியல எப்படி வரைச்சி. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இதில் ஜூம் பண்ண முடியறதில்ல. உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த இப்போ எப்படின்னா, இந்த டப்பாக்குள்ளே பபுள்ஸ் இருக்குல்ல, அந்த பபுள்ஸ்லாம் வந்து மேலே தூக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ அதை நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், ஒரு சொதப்பல் நடந்து போச்சு. என்ன அப்படின்னா, இந்த டப்பா இருக்குல்ல, டப்பா வந்து உள்ளே வைக்கல, இந்த காற்று வந்து வெளியே வர மாட்டேங்குது சின்னதாக இருக்கிறனால. அதனால் நான் கட் பண்ணிட்டேன், ஒரு வீடாட்டு கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நம்ம இதுக்குள்ளே என்ன விடலான்ட்டு இருக்கோன்னா, நத்தை விடலான்ட்ருக்கேன். ஆக்சுவலி இப்போ தான் நத்தை 2 நாளைக்கு முன்னாடி தான் நத்தை குட்டி போட்டிருக்கு, ஆப்பிள் நத்தை. ஓகே, இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டாப் வியூலேருந்து காட்டுறேன். இதை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காற்று வர மாதிரி தான் தெரியுது. அப்போ தண்ணியை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். தண்ணி கம்மி பண்ணிட்டோம்னா நின்றுக்கும். ஒரு இது கம்மி பண்ணியிருக்கேன், நிற்க வச்சுக்கலாம். நின்றுச்சு நினைக்கிறேன், நிற்க மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மிக்கணும். ஆனால் மோட்டரை வந்து தண்ணி வந்து வெளியே தள்ளுற அளவுக்கு இருக்கணும். இந்த இடமே தண்ணி எக்ஸ்பீஸ். மோட்டர் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம இதுக்கு மேலேயே தண்ணி ஊற்றிடலாம். ட்ரை பண்ணுவோம். மேலே தான் கைஸ் வருது. இது முழுங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கணும்.
5 minutes later. பார்த்தீங்கன்னா கைஸ் மேலேயும் ஓட்டப்பட்டுச்சு. ஏன்னா மேலே ஓட்டப்பட்டதுனால தான் இப்போ கொஞ்சம் நிற்கிது. ஓகே கைஸ், மேலே இப்போ ஓட்ட போட்டிருக்கு நம்ம, அதனால இப்போ நின்றுச்சு. பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இப்போ ஓட்டப்பட்டாச்சு. அடுத்து என்னதுன்னா, அது என் மூஞ்சி தெரியுமான்னு தெரியல, பாதி தான் தெரியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ தெரியும் நினைக்கிறேன். எனக்கு மூஞ்சியில் பிரச்சனை இல்லை. திரும்பி மோட்டரை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, மோட்டருக்குள்ளே மட்டும் கல் போயிடக்கூடாது. அது ஃபுல்லாக சுற்றி வேணால் போட்டுக்கலாம், நிற்கிற அளவுக்கு போட்டாச்சா. அப்போயும் நிற்காது. 2 டைஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நின்று என்ன அது நிற்க மாட்டேங்குது. இப்போ நின்றுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே உள்ள வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏர் தான் இல்லையே. அப்படி இங்கே தூக்குது பாருங்க, இதுக்கும் ஃபுல்லாக தான் தெரியும். இப்போ நம்ம மோட்டரில் போட்டு பார்க்கலாம். மோட்டர் வந்து நான் ப்ளக் பாயிண்டில் சொருகிடுறேன். ஓகே, தண்ணி வருதான் டெஸ்ட் பண்ணுவோம். வருது கைஸ். ஆனால் என்ன, வெளியே லீக் அடிக்குது. அது பண்ணால் அது வந்து பார்த்துக்கணும், லீக் அடிக்காமல் பார்க்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த ட்ரக்கை தூக்கி அங்கே வச்சிடலாம், கீழே சாயாது. டைஸ் எடுத்து அதுக்கு மேலே வச்சிடலாம். இதை எடுத்து இந்த மினியான்ஸ் எடுத்துடலாம். மினியான்ஸ் எடுத்து ட்ரக்கு வச்சுமே நல்லா மேலே பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு டைஸ் இங்கே அப்படியே ஒர்க் பண்ணுற மாதிரி. மினியான்ஸ் தான் இங்கே தலைவேன், அதனால இங்கே நின்று பார்த்துட்டு நிற்கிற மாதிரி வச்சுக்கலாம். பின்னாடி ஃபுல்லாக பிளான்ட் வச்சுக்கலாம். ஒரே ஒரு பிளான்ட் இருக்கா. ஓகே, நிறையவே இருக்கு. ஓகே, இது அமேசான் கார்டுக்குள்ளே ஒரு தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது மேலே விழுற மாதிரி. ஏன்னா பின்னாடி செய்யுது, அந்த புஷ் நல்லா உட்கார மாட்டேங்குது. நல்லா உட்கார மாதிரி வச்சுக்கோங்க. அந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா நல்லா உட்காரணும். புஷ் நல்லா உட்கார்ந்தாதான் இது நிற்கும். அப்படியே சாஞ்சிட்டு இருக்கும். ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மினியன்ஸ் மேலே அடிக்கிற மாதிரியே இருக்குது. மினியன்ஸ் அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் கரெக்டாக. இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி இப்படி போட்டோம், மினியன்ஸ் நிற்க மாட்டேங்கிறான். சரி பரவாயில்ல, இங்கேருந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இந்த சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கைஸ். நமக்கு ஃபவுண்டெயினு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பக்கத்தில் வந்து காட்டுறேன். இது ஆக்சுவலி வீட்டில் வந்து பாசிட்டிவ் இது இருக்கணும், அதுதான். தெரியுதா? அப் வியூலேருந்து காட்டுறேன். தெரியுதா கைஸ்? ஓகே, ஒரு வழியாக எடுத்து முடிச்சாச்சு. இப்படி தான் இருந்துச்சு கைஸ். இப்படியா? சூப்பராக இருக்கா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகே, எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். ஓகே, see you in the next video. Bye guys. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம நத்தை விடுறத வந்து பார்ட் 2ல் போடுறேன். ஓகேவா? நத்தை வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பார்ட் 2ல் போடுறேன்.